இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் குழந்தைகள். இன்றைக்கி நான் கூட சொல்கிறேன், எங்கள் அண்ணன் போராட்டம் ஒரு வகையில் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. மக்களுடைய பிரதிபலிப்பு எப்படி இருக்கு அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டாங்க வைக்கிறாங்க. ஆனால் தேர்தல் வருதுங்கிறதுனால இது மாதிரி வேலைலாம் பண்ணுவாங்க. எங்கள் அண்ணன் சீமானுடைய கொள்கையை, லட்சியத்தை, அவருடைய போராட்டத்தை, இந்த மண்ணிற்கான போராட்டத்தை ஏற்றுக்கொள்ள நீங்கள் மறுதளிச்சிங்கன்னா வந்து மக்கள் காரி துப்புவாங்க. உலகத்துக்கே தெரியாது. ஏன்னா வைக்கிற ஒவ்வொரு அடியும் வந்து அறிவுபூர்வமாக மிகவும் மேன்மைப்படுத்தக்கூடிய நடவடிக்கையை வந்து எடுக்கணும்னு எங்கன்னா சொல்கிறாரு. நீங்கள் வந்து தடுத்து நின்றீங்கன்னா மக்கள் வந்து விளைவுகளை நீங்கள் சந்திப்பீங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சி திமுக சொல்கிறாங்க, எதிர்கட்சி வந்து அண்ணா திமுக சொல்கிறாங்க. உண்மையான எதிர்கட்சி இன்றைக்கி வந்து நாம் தமிழர் கட்சி தான். அது நடந்துக்கிட்டு இருக்கு. இல்லை, முதலமைச்சர் அவர்கள் காலை எழுந்தவுடன் இன்னைக்கு தமிழ்நாட்டில் உள்ள ஆட்சியை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலே முதல்ல வந்து சீமான் அவர்களுடைய பதிவு ஏதாவது போட்டிருக்கிறாரா? ஆமாம், ஏதாவது போட்டிருக்கிறாரா? இன்னைக்கு நாட்டு நடக்கிற பிரச்சனைகளுக்கு அவர் ஏதாவது குரல் கொடுத்துருக்காரு. அதன் மூலமாக தான் முதலமைச்சரே தெரிஞ்சுக்கிறாருன்னு கூட ஒரு சில தகவல் வருது. அது எந்த தம்பி ஸ்டாலின் ஐயா மட்டும் கிடையாது தம்பி, முதலமைச்சர் மட்டும் கிடையாது. தமிழ்நாட்டில் எவர் அரசியல் இருக்கிறாரோ அவர்களெல்லாம் காலையில் எழுந்தோடைய என் அண்ணனுடைய பேச்சை கேட்டுட்டு தான் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க தம்பி. எழுதி வச்சுக்கணும். ஆனால் யார் எங்களை நேசித்தார்களோ, யார் தமிழ் தேசியத்தை இந்த மண்ணிலே நிலைநிறுத்த வேண்டும், கட்டி எழுப்ப வேண்டும், தமிழுக்கான ஒரு ஆட்சிபடத்தை உருவாக்க வேண்டும் சொன்னாங்களோ அவங்கெல்லாம் அண்ணன் சீமான் முதலமைச்சராக வந்து விடுவார் என்கிற காரணத்தை வைத்து எதிர்த்து நிற்கிறாங்க. நாங்கள் முடிசூடுகிற நாட்கள் நெருங்கி கொண்டிருக்கிறது. எங்களுக்கான தமிழ் தேசிய அரசை இந்த மண்ணிலே உருவாக்குகிற காலம் கனிந்து கொண்டிருக்கிறது. எல்லாம் நடைமுறைக்கு வந்துட்டு 2026 நாங்கள் வந்து எல்லாம் சொல்கிறோம். வந்து இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து இந்த பயத்தில், இந்த அச்சத்தில் சீமான் பெயரை சொல்வதற்கே நடுங்கிறான். மண்ணில் தமிழுடைய வரலாற்றை, மொழியை, பண்பாட்டை, கலாச்சாரத்தை எவன் நினைத்தாலும் அழிக்க முடியாது. ஏனென்றால் அண்ணன் சீமான் என்கிற உண்மையான ஒப்பற்ற ஒரு மக்களுக்கு போராடக்கூடிய தலைவன் வந்துட்டார். இனிமே அவங்களுக்கு தோல்விதான். அதாவது தமிழையோ தமிழ் மொழியோ எவன் அழிக்க வேண்டும் நினைக்கிறான் அவனுக்கு அழிவு. அவ்வளவுதான், முடிஞ்சுது. அரசியல் கருடன் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கக்கூடியவர் நாம் தமிழர் கட்சியிலிருந்து மாநில கொள்கை பரப்பு செயலாளர் திரு இடிமுரசு இணைந்திருக்கிறார். அவரிடம் பல்வேறு சந்தேகங்களுக்கு கேள்வி கேட்கலாம். வாருங்கள் ஐயா. வணக்கம். வணக்கம் தம்பி. நலமா இருக்கிறீங்க? நலமா இருக்கும் தம்பி, ரொம்ப நலமா இருக்கேன். நலமா இருக்கேன். தமிழக முதலமைச்சர் வந்து திருச்சியில் அமைக்கப்பட உள்ள புதிதாக உள்ள நூலகத்துக்கு வந்து கலைஞர் அவருடைய பேரை வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆரம்பித்தாங்க. அதற்கு வந்து நாம் தமிழர் கட்சியினர் வந்து மிகுந்த எதிர்ப்பு கொடுத்தாங்க. சீமான் அவர்கள் வந்து எதிர்த்துட்டார். அதனால் இப்போ இன்றைக்கி அதனுடைய விளைவாக முதலமைச்சர் அவர்களே அவர் வாயால் இன்றைக்கி அந்த நூலகத்திற்கு பெருந்தலைவர் காமராஜர் அவருடைய பெயரை வந்து சூட்டப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதனுடைய உள்நோக்கம் என்னவாக இருக்கும்? நாங்கள் வந்து தொடர்ச்சியாக எங்கள் அண்ணன் போராட்டு வர்றாரு. எங்கள் போராட்டம் வெற்றி இலக்கை நோக்கி நாங்கள் பயணித்து கொண்டிருக்கிறோம். அப்படி தான் அந்த மேல்பாதி திரௌபதி அம்மன் கோயிலுடைய நிலைப்பாடு. இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 8 வழிச்சாலை நிறுத்தப்பட்டது, பரந்தூர் விமான நிலையம் கட்டப்படாமல் இருக்கிறது, ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் முழுமையாக வந்து தடை செய்யப்பட்டு இன்றைக்கி வந்து ஒருங்கிணைந்த, அதாவது பாதுகாக்கப்பட்ட வேளாண்மை மண்டலமாக அறிவிக்கப்பட்டது இப்போ எடப்பாடியால். இதெல்லாம் எல்லாமே தொடர்ச்சியாக வந்து எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் மேற்கொண்ட போராட்டம், முயற்சி தான். அதில் வந்து திருச்சியில் வந்து ஐயா பெருந்தலைவர் காமராஜருடைய பெயரை சூட்டணும் அப்படின்னு நாங்கள் வந்து கோரிக்கை வச்சோம். அது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. இன்னும் ஒன்று வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்குங்கிறத விட தேர்தல் வேறு நெருங்கிக்கிட்டு இருக்குது. அதனால் வந்து உடனே சம்மதிச்சிட்டாரா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனாலும் நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா இனிமேல் வந்து தமிழருடைய மொழி, பண்பாடு, கலாச்சாரம், தொன்று தொட்ட வேளாண்மையை மீட்டெடுப்பதற்கு நாங்கள் போராடிய போராட்டம் இன்றைக்கு வந்து பலன் தரும்னு நினைக்கிறேன் நான். இல்லை, அவர் வந்து இப்போ சீமான் அவர்கள் வந்து சொல்கிறதுனால தான் நாங்கள் செய்கிறோம். இப்போ எல்லாரும் நீங்கள் சொன்ன மாதிரி மேல்பாதி விவகாரத்துலேயும் வந்து கோயில் நுழைவு போராட்டம் வந்து நடத்துவோம்னு அறிவிச்சிட்டாரு. அறிவிச்சதுக்கப்புறம் உடனடியாக வந்து உடனே ஒரு வாரத்துக்கு நடவடிக்கை எடுக்கணும்னு அமைச்சர் சேகர் பாபு வந்து சொல்கிறாரு. இப்போ இந்த விடயத்துலையும் வந்து சீமான் அவருடைய கருத்துக்களை ஏற்றுக்கிறாரா முதலமைச்சர்? அப்போ முழுமையை ஏற்றுக்கணும். அந்த காலகட்டத்துக்கு வந்து தமிழ்நாட்டினுடைய இன்னைக்கு வந்து அரசு வந்து இன்னைக்கு பணிஞ்சிருக்கு. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஏதாவது நாங்கள் வைக்கிற கோரிக்கை வந்து இந்த மண்ணினுடைய மக்களுடைய மேம்பாடு
மேம்பாட்டிற்கு, மக்களுடைய வாழ்வாதாரத்திற்கு தான் நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கிறோம். இதை உற்று நோக்கிற போது மக்களுடைய நன்மை கருதி நாங்கள் கோரிக்கை வைக்கிற போது அவங்க வந்து ஏற்றுக்கொள்வதில்லை. மக்கள் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து வெகுஜன புரட்சி இந்த மண்ணில் வந்துடும் நினைக்கிறேன். நான் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இவங்க வந்து நாங்கள் சொல்வதெல்லாம் காமராஜர் இந்த மண்ணினுடைய முதலமைச்சராக இருந்தவர், அது மாத்திரமல்ல இதுவரை அப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சரை தமிழ்நாடு கண்டதில்லைன்னு எனக்கு தெரியும். அதாவது ஒரு முதலமைச்சர் இந்த மண்ணிற்கு ஆற்ற வேண்டிய பணிகளை சிறப்பாக செய்த ஒரு முதலமைச்சர்னா அது எங்கள் ஐயா காமராஜர் அவர்கள். இப்போ உள்ள என்னுடைய பிள்ளை, என்னுடைய பேரப்பிள்ளை, என்னுடைய கொள்ளு பேரப்பிள்ளை எல்லாம் ஒரு தலைவரை வந்து புகழ்ச்சியாக பேச வேண்டும்னா காமராஜர் தான் பேசணும். அதனால் ஐயா காமராஜருடைய பெயரை அங்கே சூட்ட வேண்டும். நாங்கள் சொன்னது அதாவது நீதியின் முழுமையான 100 பக்கம். இதை சூட்டலைன்னா 2026 மிகப்பெரிய விளைவை எதிர்விளைவை திமுக சந்திக்கணும். திமுகவுக்கு தெரியும். அதனால தான் வந்து அவங்க வந்து நாங்கள் சொல்வதையெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்கள், நாங்கள் சொல்வதையெல்லாம் செய்வதற்கு அவங்க தயாராகிவிட்டார்கள். இல்லை, கலைஞர் அவர்களும் முன்னாள் முதலமைச்சர் தான், ஐயா காமராஜர் அவர்களும் முன்னாள் முதலமைச்சர் தான். அவர் திட்டமிட்டு அவர்களுக்கு வந்து ஒரு எதிரியாக நினைக்கிறதுனால அவருடைய கலைஞர் அவருடைய பேரை மட்டும் வைக்கக்கூடாது அப்படின்றதான் நாம் தமிழர் வந்து தெளிவாக இருக்காங்க. எப்பயுமே சீமான் அவர்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு. இப்போ காமராஜர் அவருடைய பேரை வைத்தால் வந்து ஏற்றுக்கொள்கிறார்கள். எல்லாம் 2 பேருமே முன்னாள் முதலமைச்சர்கள் தானே அப்படின்னு. அதாவது இந்த மண்ணிலே வந்து அதாவது மது வந்து முழுமையாக வரக்கூடாது. எல்லா பள்ளிகளுக்கும் அதாவது சாதி மதம் இந்த மண்ணிலே ஒழிக்கப்பட வேண்டும். ஒரு சமத்துவமான சமூகம் இந்த மண்ணிலே உருவாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் எல்லோருக்கும் கல்வி கொடுக்கணுங்கிற உண்மையான உன்னத தத்துவத்தை ஐயா காமராஜர் அவர்கள் மனதில் ஏற்றுக்கொண்டு அதை வந்து முழுமையாக நடைமுறைப்படுத்தினார். ராஜகோபாலாச்சாரி அவர்கள் மூடிய 14 பள்ளிக்கூடங்களை எல்லாம் திறந்து எல்லா குழந்தைகளுக்கும் வந்து அதாவது இலவச கல்வி அன்னைக்கு கொடுத்து எல்லா மக்களுக்கும் அதாவது ஏற்றத்தாழ்வு தெரியக்கூடாது, படிக்க போகிற பிள்ளைங்களுக்கு வந்து உயர்வு தாழ்வு தெரியக்கூடாதுன்னு எல்லோருக்கும் சீருடை கொடுத்து எல்லோருக்கும் மதிய உணவை கொடுத்து மக்களுக்காகவே இந்த மண்ணினுடைய சமுதாய விழிப்பிற்கு அன்றைக்கு பெரும்பாடுபட்டு முயற்சித்தவர் ஐயா காமராஜர் அவர்கள். ஆனால் கலைஞர் அவர்களை வந்து அப்படி சொல்ல முடியாது நான் நினைக்கிறேன். ஏன்னு சொன்னீங்கன்னா இந்த மண்ணிலே வந்து இன்றைக்கி வந்து டாஸ்மார்க்கு தெருவெல்லாம் ஊரெல்லாம் அதாவது எங்கு பார்த்தாலும் இந்த டாஸ்மார்க்கு வருவதற்கு காரணம் ஐயா கலைஞர் அவர்கள். ஜெயலலிதா கூட சொல்லலாம், ஆனால் முழுமை ஐயா கலைஞர் அவர்கள். ஐயா கலைஞர் அவர்கள் வந்தால் தான் இன்றைக்கி ஸ்டாலின் அவர்கள் 50,000 கோடி இலக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ஆகிட்டுனா சம்பாதிச்சுட்டு வந்து வீட்டுக்கு கொண்டு போய் பிள்ளைங்களுக்கு சோறு வாங்கி கொடுக்குறானோ இல்லையோ இவன் கோட்டை அடிச்சுட்டு மல்லாக்க குப்புறப்படுத்து கிடக்கிறான். இவரை போய் எப்படி இந்த உலகம் வந்து உயர்த்தி பேசும்? எல்லாரும் வந்து இப்போது எத்தனையோ எங்களுடைய பாட்டன்கள் இருந்திருக்கிறார்கள். ஆனால் ராஜராஜ சோழனை பற்றி நாங்கள் ஏன் வந்து மிகவும் வரலாற்றை வந்து சிறப்பாக பேசுகிறோம்? ஏன் வேலுநாச்சியாரை பேசுகிறோம்? இவர்களெல்லாம் வந்து இந்த மண்ணினுடைய மேன்மைக்கு பாடுபட்டவர்கள். இன்றைக்கி வந்து ஐயா கலைஞர் ஐயா இப்போ காமராஜர் அவர்கள் இறக்கிற போது எத்தனை ரூபா வச்சுருந்துருப்பான்னு நினைக்கிறீங்க? 152 ரூபாய் என்னோ வச்சுருந்தார். ஆனால் வந்து கலைஞருடைய குடும்பம் கலைஞர் இன்னைக்கு இறந்து விட்டார். ஆனால் கலைஞருடைய குடும்பம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இந்தியாவில் தமிழ்நாட்டை விடுங்க, இந்தியாவில் எத்தனாவது பணக்காரர் தெரியுமா? ஆசியாவில் 7வது பணக்காரராக வந்திருப்பதாக சொல்கிறார்கள். ஒரே மாதத்தில் 30,000 கோடியை ஒரே வருடத்தில் நினைக்கிறேன் 30,000 கோடியை இந்த திமுக வந்து கையாடல் பண்ணியிருக்கிறதுன்னு மரியாதைக்குரிய நிதித்துறை அமைச்சராக இருந்த பிடிஆர் பழனிவேல் ராஜனை சுடுதலை கேள்வி அந்த அவருடைய நிதியமைச்சர். ஒரு சமுதாயம் வந்து உயர்வதற்கு வந்து தன்னுடைய வாழ்நாளை அர்ப்பணித்தவன் தான் தலைவன், முதல்வன், மன்னன். ஆனால் கலைஞர் அர்ப்பணித்தார்னா அதை வந்து கேள்விக்குறி தான். இல்லை, பெருந்தலைவர் முன்னாள் முதலமைச்சர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை பேரை வைக்கிறதுல நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் முன்னாள் முதலமைச்சர் அந்த கலைஞர் அவருடைய பேரை வந்து வைக்கிறதுல எங்களுக்கு உடன்பாடு இல்லை. அவர் எதுவுமே செய்யலை. அப்போ அவர் எதுவுமே மக்கள் பணி ஆற்றலை தான் நீங்கள் பொதுவாக பார்க்குறவங்க கேட்பாங்கல்ல. நீங்கள் செய்யலைன்னு சொல்லாதீங்க. எங்கே பார்த்தாலும் கழிப்பறை கூட கலைஞர் பேர் தான் வச்சுருக்கிறாங்க.
இப்போ கக்கன் பேர் வைக்கணும், காமராசர் பேர் வைக்கணும், வைகுந்தர் பேர் வைக்கணும், வள்ளலார் பேரை வைக்கணும், அண்ணல் தங்க பேரை வைக்கணும், சீபா ஆதித்தனார் பேரை வைக்கணும் நாங்கள் சொல்கிறோம். ஏன்னா இந்த மண்ணினுடைய பூர்வகுடி மக்கள் அவங்க, இந்த மண்ணில் மக்களுடைய வளர்ச்சிக்கு பாடுபட்டவங்க. பேர் யாராவது பேர் வச்சுருக்காங்களா? எங்கே பார்த்தாலும் கலைஞர் பேர் வச்சுருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா விளையாட்டு திடல், நூலகம், அப்புறம் வந்து பெரிய மென்பொருள் பூங்கா, எல்லாத்தையும் பார்த்தா எல்லாம் எங்கே பார்த்தாலும் கலைஞர் பேர். நான் என்ன சொல்கிறேன், நாங்கள் சொல்கிறது என்னென்னா கலைஞர் பேரை வையுங்க, ஆனால் ஒரு நிதானம் இருக்குல்ல. எல்லாருடைய பேரை வைங்கன்னு சொல்கிறோம். கலைஞர் மட்டும்தான் உழைச்சாரான்னு அண்ணாப்பா அதான் நாங்கள் பெரியார் மட்டும்தான் உழைச்சாரா அப்படின்னு கேள்வி வருகிற போது பெரியாரும் உழைத்தார், ஆனால் பெரியார் மட்டும் எங்கள் வாதம் எல்லோரும் உழைச்சவங்க. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் கலைஞர். இன்றைக்கி நான் கூட சொல்கிறேன், எங்கள் அண்ணன் போராட்டம் ஒரு வகையில் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. மக்களுடைய பிரதிபலிப்பு எப்படி இருக்கு அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டாங்க வைக்கிறாங்க. ஆனால் தேர்தல் வருதுங்கிறதுனால இது மாதிரி வேலைலாம் பண்ணுவாங்க. இல்லை, சீமான் அவருடைய கோரிக்கையை மட்டும் ஏற்றுக்கொண்டு முதலமைச்சர் இதை செஞ்சிருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்கலாமா? இல்லை அதனுடைய உள்நோக்கத்தை வேற விதமாக கொண்டு தான் இன்னைக்கு காமராஜர் அவருடைய பேர் இது ஒரு காரணம் தம்பி. எங்களை ஏற்றுக்கிட்டே ஆகணும் தம்பி. நான் தான் சொல்கிறேன், எங்கள் அண்ணன் சீமானுடைய கொள்கையை, லட்சியத்தை, அவருடைய போராட்டத்தை, இந்த மண்ணிற்கான போராட்டத்தை ஏற்றுக்கொள்ள நீங்கள் மறுதளிச்சிங்கன்னா வந்து மக்கள் காரி துப்புவாங்க. உலகத்துக்கே தெரியாது. ஏன்னா வைக்கிற ஒவ்வொரு அடியும் வந்து அறிவுபூர்வமாக மிகவும் மேன்மைப்படுத்தக்கூடிய நடவடிக்கையை வந்து எடுக்கணும்னு எங்க அண்ணன் சொல்கிறாரு. நீங்கள் வந்து தடுத்து நின்னீங்கன்னா மக்கள் வந்து விளைவுகள் நீங்கள் சந்திப்பீங்க. திமுக 100 ஆண்டுகள் கட்சின்னாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் வந்து தமிழ்நாட்டுடைய நிலைப்பாட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் வட இந்தியாக்காரன் வந்துட்டான். நீங்கள் போய் பாருங்கள், சென்ட்ரலில் போய் பாருங்கள், ஒரு நாளைக்கு 5000 பேர் 10,000 பேர் 2 கோடி பேர் வந்துட்டாங்கிறான். அந்த 2 கோடி பேருக்கு நாங்கள் என்ன சொல்கிறோன்னா நுழைவு சீட்டு யாருன்னு அவங்க விவரம் கேளுங்கன்னா கேட்குறது கிடையாது. அதனால தான் இங்கே இருக்க காவல்துறை அடிக்கிறான், இங்கே இருக்கிற பெண்களுடைய செயினாக இருக்கிறான். உண்மையான ஒரு நிர்வாக திறமை இந்த மண்ணில் இருந்து இது நடக்குமா? காமராசர் போல, கக்கன் போல முதலமைச்சராக இருந்து நடக்குமா? இது கேட்டால் விடியல் அரசு, திராவிட மாடல் அரசு அப்படின்னு சொல்லிட்டு திரியிறீங்க. நான் உண்மையை சொல்கிறேன், அதாவது என் அண்ணன் வைக்கிற கோரிக்கைகளை, எங்கள் அண்ணன் வைக்கிற எல்லாத்தையும் நிறைவேற்றணும் இந்த அரசு. அந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலை இன்றைக்கி இருக்குது. நிறைவேற்றலைன்னா நிலைப்பாடு வந்து வேறு மாதிரியாகவும் முச்சந்தில் நிற்க வேண்டியதான். இல்லை, ஆனால் இன்றைக்கி முதலமைச்சர் அவர்கள் வந்து நாம் தமிழர் கட்சின்ற பேரை உச்சரிக்க மாட்டாரு, சீமான் அவருடைய பேரை உச்சரிக்க மாட்டேங்கிறாரு. இப்போ எதிர்னாலும் இவங்க தான் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கிறது நல்லா தெரியுது. இப்போ பேனா சிலை வச்சா நாங்கள் உடைப்போம்னு சொல்லிட்டு வெளிப்படையாக வந்து அதில் பேசுனது கூட சர்ச்சையாகச்சு. எல்லாவற்றுக்கும் வந்து இப்போ பேர் வைக்கிற விவகாரத்தில் இருந்து ஆட்சியின் மீது உள்ள விமர்சனத்திற்கு சீமான் அவருடைய தான் பிரதான எதிர்கட்சி மாதிரி இன்றைக்கி குரல் கொடுக்குறாருன்றது இன்றைக்கி மக்களே சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. இன்றைக்கி அதிமுக கூட அமைதியாக தான் இருக்குது அப்படின்ட்டு பிரதான எதிர்கட்சியாக இப்போ ஏற்றுக்கிட்டாரா அப்படின்றத ஒரு பார்வை இருக்குது. அவர் வந்து பயம் தம்பி, பேர் உச்சரிக்க சொன்ன சீமான் பெயரை சொல்வதற்கு நடுக்கம் எடுத்து பயம் எடுத்து ஆடி அதாவது அழதி கொண்டிருக்கிறார்கள். இந்த தம்பி நான் அதான் சொல்கிறேன், எனக்கு வந்து 54 வயசாகுது தம்பி. நான் திமுகவில் ஆரம்ப காலத்தில் பேசியவன். வெற்றி கொண்டான், தீப்பொறி ஆறுமுகம், புலவர் காடரசு, இந்த மாதிரி பேச்சாளர் பேசியவன். துவக்கோரை நான் பேசுவேன், நாஞ்சில் சம்பத்துலாம் பேசும்போது நான் பேசுவேன். அப்படிப்பட்ட நான் ஏன் வந்து இந்த தமிழ் தேசியத்தில் நான் சீமான் கூட நிற்கிறேன்னா, இப்படிப்பட்ட அறிவார்ந்த தலைவரை எப்பயாவது நாடு காணும். ஒரு புரட்சியாளனை நாடு காணும். சேகுவாரா, பெடல் கேஸ்ட்ரோ, மாசேத்துங், ஏங்கல்ஸு, ஜீவா, இந்த மாதிரி ஆட்களை வந்து எப்பயாவது தான் இந்த நாட்டுக்கு வந்து இந்த இயற்கைக்கு மண்ணிற்கு அதாவது அழி வருகிற போது தான் இப்படிப்பட்ட புரட்சியாளர்கள் தோன்றுவார்கள். அதில் ஒரு ஆள் அண்ணன் சீமான். அவர் வைக்கிற நீங்கள் தத்துவத்தை பார்த்து பாருங்கள், அவர் வைக்கிற அந்த அவருடைய பேச்சுக்களை பாருங்கள். இந்த மண்ணுடைய மேம்பாட்டுக்கு இருக்கும் ஒழிய சும்மனாச்சு இந்த படம் காட்டிட்டு ஒரு பக்கம் சொல்கிறது. ஓட்டு கேட்குற போது வந்து தமிழர்கள் எனக்கு ஓட்டு போடுங்க, தமிழ்நாட்டை நான் சிறப்பாகிறேன், நீங்களும் என் உங்களை விட்டு நான் விட மாட்டேன், இந்த நாட்டினுடைய எல்லா உரிமைகளையும் மீட்டு தருவேன், காவேரி பிரச்சனையை மீட்டு தருவேன், முல்லை பெரியார் பிரச்சனையை மீட்டு தருவேன், பாலாற்று பிரச்சனையை மீட்டு தருவேன், கச்சத்தீவை இன்னும் சொல்லிக்கிட்டு இருக்கிறான், கச்சத்தீவை மீட்டு தருவேன், நீ இன்னமும் சொல்லிக்கிட்டு இருக்க. ஆனால் வந்து மீட்டு கொடுத்ததா? ஆனால் நாங்கள் சொல்கிறோம்,
எல்லாவற்றையும் இந்த மண்ணிலே தமிழ் தேசிய அரசியல் இந்த மண்ணிலே வென்றுவிட்டால் எல்லாவற்றையும் மீட்டு காட்டும்னு சொல்கிறோம். ஆனால் அதனுடைய முதல் படி தான் வந்து இந்த மேல்பாதி திரௌபதி அம்மன் கோயிலுடைய நிலைப்பாடு. இப்போ வந்து திருச்சியில் வந்து ஐயா மரியாதைக்குரிய காமராசர் அவர்களுடைய பெயரை வச்சுது எல்லாமே வந்து இதுதான். நீங்கள் உங்களுக்கு தெரியுமே தம்பி, அதாவது வந்து நியூஸ்னு சொல்லுவான், மார்னிங் நியூஸு ஈவினிங் நியூஸ் அப்படி சொல்லுவான். இன்றைக்கி தமிழ் அதாவது காலை செய்திகள் முற்பகல் செய்திகள் சொல்கிறதுக்கு வந்து யார் காரணம்? நாம் தமிழ் கட்சி. இன்றைக்கி இருக்கிற அந்த மலைகள், நீர்வளம், நிலவளம், ஆற்று வளம், கடல் வளம்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பாதுகாக்கப்பட்டிருக்குது. யார் காரணம்? நாம் தமிழ் கட்சி. நாங்கள் தான் போராட்டத்தை வைக்கிறோம். ஆனாலும் கடத்துகிறார். இங்கேருந்து விழிஞ்சிய துறைமுகத்துக்கு குமரி மாவட்டத்திலேருந்து இங்கேருந்து கல்லை கடத்துகிறாங்க, மடையை உடைச்சி கடத்துகிறாங்க. எங்கள் பிள்ளைங்க நாம் தமிழ் கட்சி பிள்ளைங்க வந்து அந்த லாரியை சிறைப்பிடிக்கிறான். அவன் மேலே வழக்கு போடுறான் இந்த அரசு, திமுக அரசு அவன் மேலே வழக்கு போடு. சிறைப்பிடிக்கிற எங்கள் கனிம வளம் கொள்ளை போகிறது, எங்கள் கனிம வளத்தை வெற்றெடுத்து கொண்டு செல்கிறார்கள். இன்னும் வந்து அந்த லாரியை சிறைப்பிடிச்சா எவன் சிறைப்பிடிக்கிறானோ அவன் மேலே வழக்கு போட்டு அவனை உள்ள தள்ளுறான். இது அரசா இருக்குமா? எங்களுக்கு வந்து மிகப்பெரிய கோபம் இருக்குது எங்களுக்கு. அதனால தான் ஒன்று நிறைவேற்று. நாங்கள் என்ன சொன்னோம், பெனாசிலையை வந்து வையுங்க சொன்னது நாங்கள் அதுதானே, பெனாசிலையை வையுங்க. ஆனால் வந்து அறிவாலயத்திலேயோ இல்லை இங்கே வாங்கப்பட்டிருக்கிற தமிழ்நாட்டில் முழுவதும் ஏக்கர் கணக்கில் அதாவது நீங்கள் நிலம் வாங்கி வைத்திருக்கிற அங்கே ஒரு இடத்துல பெனாசிலை திறந்து வைங்க, கலைஞரத்தில் வைங்க. ஆனால் கடலில் திறந்தால் அந்த கடலினுடைய மாசுக்கட்டு மாசு ஏற்பட்டு அந்த கடல் வந்து தன்னுடைய புனிதத்தன்மையை தூய்மைத்தன்மை இழந்துடும். அங்கே வைக்காதீங்க, வச்சா உடைப்பண்ணோம். நான் சொல்கிறது புரியுங்க. இது மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க. அப்புறம் யோசனை பண்ணாங்க, அவங்களே யோசனை பண்ணாங்க. ஆமாம் நினைச்சதெல்லாம் அடிச்சுடணும், அப்புறம் வந்து நம்ம வந்து நல்லா இது மீனா போயின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து சிலதை நிராகரிக்கிறாங்க. முதல்ல எவனே சொல்கிறான் கேட்டுக்கிட்டு முடிவு பண்ணிடுறாங்க. நாங்கள் உண்மை கருத்தை இதுதான் உண்மை, இதுதான் நிலைப்பாடு, இதுதான் நிலைக்கும்னு சொல்ல பிறகு அவங்க வந்து யோசனை பண்ணிடுறாங்க. யோசனை பண்ணி தான் அப்புறம் வந்து பின்வாங்கி எங்கள் அண்ணன் சீமானின நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சி திமுக சொல்கிறாங்க, எதிர்கட்சி வந்து அண்ணா திமுக சொல்கிறாங்க. உண்மையான எதிர்கட்சி இன்றைக்கி வந்து நாம் தமிழ் கட்சி தான். அது நடந்துக்கிட்டு இருக்கு. இல்லை முதலமைச்சர் அவர்கள் காலை எழுந்தவுடன் இன்னைக்கு தமிழ்நாட்டில் உள்ள ஆட்சியை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலே முதல்ல வந்து சீமான் அவர்களுடைய பதிவு ஏதாவது போட்டிருக்கிறாரா? ஆமாம், ஏதாவது போட்டிருக்கிறாரா? இன்னைக்கு நாட்டில் நடக்கிற பிரச்சனைகளுக்கு அவர் ஏதாவது குரல் கொடுத்துருக்காரு? அதன் மூலமாக தான் முதலமைச்சரே தெரிஞ்சுக்கிறாருன்னு கூட ஒரு சில தகவல் வருது. அது எந்த தம்பி ஸ்டாலின் ஐயா மட்டும் கிடையாது தம்பி, முதலமைச்சர் மட்டும் கிடையாது. தமிழ்நாட்டில் எவர் அரசியல் இருக்கிறாரோ அவர்களெல்லாம் காலையில் எழுந்தோடைய என் அண்ணனுடைய பேச்சை கேட்டுட்டு தான் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க தம்பி. எழுதி வச்சுக்க நீங்கள். காலையில் எழுந்தோடனே சீமான் என்ன பேசியிருக்கிறார், இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து நிலைப்பாடு என்ன அப்படின்னு என் அண்ணன் பேச்சை பார்த்து நிறைய பேர் இருக்கிறாங்க. அதை பழைய ஆளுங்க கருப்பையா கூட இருக்கிறாப்புல நிறைய பேர் இருக்கிறாங்க. எல்லாருமே நீங்கள் பார்த்தீங்கன்னா சீமான் என்ன சொல்லியிருக்கிறார், சீமான் எதை பேசியிருக்கிறார், அதன் அடிப்படையில் தான் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேரும். நான் வந்து இவர் அவர்னு சொல்ல, முதலமைச்சர் மட்டும் சொல்லாதீங்க, தமிழ்நாட்டில் அரசியலில் இருக்கிற அனைவரும் காலை எழுந்தவுடன் என் அண்ணன் இன்றைக்கு என்ன பேசியிருக்கிறார் என்பதை பார்த்து தான் ஒவ்வொரு ஆளும் பேசுகிறாங்க. இது வந்து 100% உண்மை. தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கான பிரச்சனை இவர் தெளிவாக சரியான பேசுறதுக்கு இருக்கிறாரு. இவரை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம்ன்றதுல தெளிவாக இருக்கிறாங்க. ஆமாம் இருக்கிறாங்க. இவரால் தான் வந்து அதாவது தமிழ்நாட்டு மக்களுடைய உண்மை நிலைப்பாட்டை அன்றன்றைக்கு பார்த்து பேசக்கூடிய, தெரிந்து பேசக்கூடிய ஒரு தலைவராக, முதன்மை தலைவராக அண்ணன் சீமான் அவர்கள் இருக்கிற காரணத்தால் இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை கட்சி தலைவர்களும் அண்ணன் சீமான், நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியல, உங்களுக்கு தம்பி அண்ணாமலை வந்து ரொம்ப அருமையாக சொன்னாப்புல. அண்ணன் பார்த்துக்கலாண்ணே, உங்களுக்கு ரொம்ப அழுத்தம் கொடுக்குறாங்க, உங்களை வந்து ஏதாவது தட்டி விடணும் அப்படி அழுத்தம் கொடுக்குறாங்க, நீ கவலைப்படாதீங்க, நாங்களாக இருக்கிறோம். கட்சி மறந்து தன்னுடைய கொள்கை இருந்தால் கூட, கொள்கையில் மாறுபட்ட கருத்து உள்ளவராக இருந்தால் கூட எல்லா தம்பிங்களும் அதாவது அண்ணாமலை போன்ற எல்லோரும் வந்து நீ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் தம்பி ஃபைட் பண்ணுங்க சொன்னாரா? அவரு மாத்திர தம்பி விஜய் பாருங்க, முன்னாடி என்ன சொன்னார், வந்து தேசியம் தெய்வீகம் 2 கண்ணுன்னாரு. சொல்லிட்டு வந்து நாங்கள் சொன்னோம் தம்பி, ஐயோயோ அவனுங்க அப்படி சொல்லாத தம்பி, அது வந்து நாங்கள் 13 ஆண்டு காலமாக வந்து இந்த அதாவது இந்த இனத்தை மீட்டெடுக்கணும் போராடும் போது எத்தனை எங்கள் மேலே வழக்கு, எத்தனை தேசிய பாதுகாப்பு சட்டம், எத்தனை வந்து வன்கொடுமை தடுப்பு சட்டம் எங்கள் மேலே போட்டு எங்களாம் குற்றவாளி ஆக்கிட்டு தம்பி இந்த கட்சி. அதனால் நீ தேசியம் தெய்வீகம் 2 கண்ணு சொல்லாத தம்பி, இது ஆபத்தான செய்திங்கும் போது தம்பி பார்த்துட்டாரு இல்லையா? இப்போ பொதுக்குழு நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த விமர்சனம் வைக்கல நாம் தமிழர் கட்சி மீதோ சீமானவர் இல்லை, எங்கள் நேசிக்க ஆரம்பிச்சு தம்பி, எங்கள் நேசிக்க அதை சொல்லுங்கள், எங்களை
தம்பி விஜய் அவர்கள் நேசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அண்ணன் சீமான் தான் வந்து ஒரு நல்ல லீடர். நம்ம வந்து தேவையில்லாமல் எவனோ சொல்லி கொடுத்து பேச ஆரம்பிச்சிட்டோம். சொன்னாரா இல்லையா? அதுக்கு உண்டான எதிர்வினை வந்த பிறகு எவ்வளவு இளைஞர்கள் அதை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே பேசினாரா? பேசினார். மோடிஜி அவர்களே தமிழ்நாட்டு மக்களை கண்டால் ஏன் உங்களுக்கு வந்து என்ன சொன்னாரு? அலர்ஜி சொன்னாரா? அப்படின்னா காரணம் தம்பி வந்து எங்களை, அதாவது நல்ல தலைவன் அண்ணன் சீமான் நேசிக்கிறார். ஒவ்வொரு தலைவன் நீங்கள் பார்த்தீங்கன்னா எவன் வந்து எங்கள்கிட்ட வந்து முரண்பாடாக நின்னானோ அவனெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து எங்களை நேசிக்க ஆரம்பிச்சிட்டான். ஆனால் யார் யார் எங்களை நேசித்தார்களோ, யார் யார் தமிழ் தேசியத்தை இந்த மண்ணிலே நிலைநிறுத்த வேண்டும், கட்டி எழுப்ப வேண்டும், தமிழுக்கான ஒரு ஆட்சிபடத்தை உருவாக்க வேண்டும் சொன்னாங்களோ அவங்கெல்லாம் அண்ணன் சீமான் முதலமைச்சராக வந்து விடுவார் என்கிற காரணை வைத்து எதிர்த்து நிற்கிறாங்க. திமுகவுக்கு முட்டு கொடுக்குறாங்கன்னு சொல்ல வரேன். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் யாருன்னு சொல்லிட்டு. எங்கள் அண்ணன் மிகப்பெரிய, நான் நினச்சிக்கிட்டது மிகப்பெரிய புரட்சியாளர், மிகப்பெரிய தலைவன், ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட நசுக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுத்து இந்த மண்ணை உயர்த்திய தலைவன் நான் பேசியிருக்கிறேன். என் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்கிறார் பார்த்தீங்களா? என்ன சொன்னார்? இன்றைக்கி நான் என்ன நேசிக்கிறேன். நான் வந்து ஒரு காலம் வந்து அதுக்காக என் அண்ணனை விட்டு கொடுக்க மாட்டேன். எங்கள் அண்ணன் திருமாவளவன், எங்கள் ஐயா ராமதாஸ் ஐயா, இன்னும் பெரும் தலைவர்கள், தமிழ் தேசிய தலைவர்களாக இருக்கிறாங்க. இவங்களை விட்டு கொடுத்து நான் பேச மாட்டேன். ஆனாலும் எங்கள் அண்ணனுடைய நிலைப்பாட்டை நான் சொல்கிறேன். இந்த நாட்டு மக்களுக்கு, என் அன்பு தம்பிகளுக்கு, என் அண்ணன்களுக்கு, என் அப்பாக்களுக்கு, என் அம்மாக்களுக்கு நான் சொல்கிறேன். அண்ணன் வந்து எங்கே வந்து முட்டு கொடுக்குறாரு பாருங்க. என்னை தாண்டி தான் விசிகாவையும் திருமாவளவையும் தாண்டி தான் திராவிடத்தை திமுகவையும் தொட முடியும். இந்த மாதிரி ஒரு முட்டை நீங்க பார்த்துருக்கிறீங்களா? தொன்று தொட்டு இந்த மண்ணினுடைய அழிவுக்கு காரணம் திமுக, திராவிடர் கழகம், திராவிடர் கட்சி. திராவிடனா பெரியாரை விடுங்க, பெரியாரை வந்து எல்லாம் தூக்கிட்டு பெரியாரை விடுங்க, அது தொலைஞ்சு போன கதை விடுங்க பெரியாரை. ஆனால் அதுக்கு பிறகு அண்ணாவை விடுங்க, அண்ணா கூட விடுங்க. 1967 ஆட்சிக்கு வந்தார். அதுக்கு பிறகு வந்து உடல்வாய்ப்பட்டார், புற்றுநோய் அவரை வந்து கொண்டு போயிட்டு அண்ணா விடுங்க. கலைஞருக்கு பிறகு இந்த மண் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய உரிமை இழந்தது. உண்மையா இல்லையா? 1924 வந்து காவிரி நதிநீர் ஒப்பந்தம் வந்து தீர்மானம், அதாவது அந்த வந்து திருப்பி போடணும். எப்போ போடணும்? 1974 அந்த புது தீர்மானம் போடணும். கலைஞர் அவர்கள் நிறைவேற்றினாரா? 1974 தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்தது யாரு? ஐயா கலைஞர் அவர்கள். கச்சத்தீவு 1974 இந்த மண்ணிலிருந்து மரியாதைக்குரிய தமிழகத்தினுடைய முன்னாள் பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அவர்கள் பண்டாரநாயக சீனிவாச பண்டாரநாயக தூக்கி கொடுக்குறாங்க. கொடுக்குற போது இவர் ஒன்றுமே சொல்லி இந்த நாட்டின் முதலமைச்சராக இருந்தவர். ஒரு முதலமைச்சர் என்ன பண்ணணும்? நாட்டினுடைய உரிமைகள் பறிபோகிற போது தடுத்து நிற்கணுமா என்னமா? இப்போ எல்லா இடத்துலையும் கலைஞர் பேர வைங்க, கலைஞர் பேர வைக்கணும்னா நாங்கள் எப்படிங்க ஏற்றுக்க முடியும்? பேர் வைத்த சர்ச்சை போய் வந்து இன்னைக்கு வந்து புதுசு இன்னைக்கு ஒரு பிரச்சனையை வந்து கையில் எடுத்துக்கிறாரு. இன்னைக்கு சீமானவர்கள் வந்து ஒரு பதிவு போட்டுக்கிறாங்க. ஆயுஷ் அமைச்சகம் தன்வயப்படுத்தி அளிக்க முயலும் தமிழ் சித்த மருத்துவ நூல்களை தமிழ்நாடு அரசு வந்து பாதுகாக்க வேண்டும் அப்படின்றாங்க. தமிழ் சித்த நூல்கள் வந்து திட்டமிட்டே வந்து அளிக்கப்பட இருக்கிறது. குறிப்பிட்ட நூல்களை மறைச்சு இனிமேதான் இனிமேதான் தமிழ்நாடு அரசு வந்து என்னன்னு பார்க்கும். உங்களுக்கு தெரியும், நான் சொல்றது தெரியும் நினைக்கிறேன், புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். இனிமேதான் தமிழ்நாடு அரசு என்ன இப்படி சீமான் சொல்றாரு, இது என்ன பிரச்சனை நடந்திருக்கு அவங்க தெரியாது. அதாவது இதெல்லாம் எந்த கடையில் விற்குதுன்னு கேட்பாங்க அவங்க கேட்டிங்கன்னா. இப்போ இந்த தமிழ் சித்த நூல்கள்லாம் திட்டமிட்டு ஆயுஷ் அமைச்சகத்தின் மூலம் அளிக்கப்படுன்ற விஷயம் தெரியாம தான் இருப்பாங்க. இனிமே தான் தெரிஞ்சுக்கிறோம். இனிமே தான் அண்ணன் சீமான் சொன்னதுக்கு பிறகுதான் ஐயோ அப்படி சொல்கிறா அப்படி சீமான் அது என்னன்னு கொஞ்சம் பாருங்க. அது சம்மந்தப்பட்ட துறையில் யார் இருக்கிறான் அவங்களே அந்த துறை அமைச்சரே அது பார்த்துருக்க மாட்டாரு. இனிமே தான் வந்து அவங்க அப்படி சொல்கிறா அப்படி அதாவது சித்த மருத்துவ நூல்லாம் வந்து திட்டமிட்டு அழிக்கப்படுகிறது. தம்பி, அதாவது நூல்கள் மட்டும் அழிக்கப்படலை, நம்முடைய கலாச்சாரம் அழிக்கப்பட்டிருக்கிறது, நம்முடைய பண்பாடு அழிக்கப்பட்டிருக்கிறது, நம்முடைய மொழி அழிக்கப்பட்டிருக்கிறது, எல்லாமே அழிக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு தஞ்சை நூல்களை கூட அழிப்பாங்களா? இப்போ தமிழ் நூல்கள் இருக்குது, அதில் சித்த மருத்துவம் இருக்குது. இப்போ அதை அழிக்கிறதுனால வந்துட்டு பெரிய அளவில் ஒரு மொழியை அழிச்சிட முடியும் அப்படின்னு அழிக்கக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க. இப்போ அவன் கரெக்டாக அழிச்சுக்கிட்டு இருக்கிறான், இவங்களுக்கு அது தெரியல. இப்போ நீங்கள் வந்து பெருவுடையார் கோயில் இருக்குன்னு வச்சுங்களேன். பெருவுடையார் கோயில் முன்னாடி வந்து அந்த தமிழ் செப்பேடு அந்த கல்வெட்டுலாம் இருந்தது. இன்றைக்கி போய் பாருங்கள். இன்றைக்கி திட்டமிட்டு தமிழருடைய வரலாற்றை, மொழியை, பண்பாட்டை, கலாச்சாரத்தை
இன்னும் சொல்லப்போனால் வந்து வைத்தியத்தை கொண்டு முழுமையாக இந்த அதாவது ஒன்றிய அரசினுடைய வட இந்தியர்கள்னு சொல்லப்போனால் இந்த ஆரியர்கள் சொல்கிறான்ல அவன்லாம் சேர்ந்து இதை அழிச்சணும். ஏன்னா வந்து இந்த ஒரு 400 ஆண்டு கால மொழியை தேசிய மொழியாக்குன்னு ரொம்ப பாடுபடுறான். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எங்கள் மொழி 50,000 ஆண்டுகளை கடந்து இருக்கிற உலகத்தில் இந்த மொழியிலிருந்தான் உலகத்தில் எல்லா மொழிகளும் தோன்றியது என்கிற வரலாற்று செய்திகள் புதைந்து கிடக்கிறது. அதையெல்லாம் அழிப்பதற்கு தொடர்ந்து செயல்பட்டு இருக்கான். இவங்க ஆட்சி வந்தால் போதுங்கிறாங்க. உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து திருவண்ணாமலை இருக்குல்ல, திருவண்ணாமலையை சுற்றி பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து மாற்று மொழி எழுத்துக்கள் எழுதப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் என்ன செய்கிறார்? ஒரு ஜீவோ இருக்கா? அதாவது தமிழகத்தில் கூட இதை கூட நாம் தமிழர் கட்சியினர் வந்து தமிழ் பேர் முக்கியத்துவம் கொடுக்குறான்னு சொல்லி கூட ஒரு அறிவிப்பில் விட்டார். சென்னை மாநகராட்சி மேயர் அவர்கள்லாம் சொன்னாங்க தமிழில் பேர் பலகை கட்டாயம், அனைத்து தமிழில் பேர் பலகை இருக்கணும்னு சொல்ல ஒரு ஜீவோ இருக்கு, அரசு ஆணை இருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கிற வணிக வளாகங்களில் தமிழ் பெயர் தான் தாங்கியிருக்க வேண்டும். மாற்று மொழினா சின்னதாக எழுதிங்கன்னு சொல்றாங்க. இது அரசாணை இருக்கு. இப்போ நான் சொல்லியோ நீங்கள் சொல்லியோ எங்கள் அண்ணன் சீமான் சொல்லியோ யார் சொல்ல வேண்டாம், அரசாணையே இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்கிற வணிகங்களில் முழுமையாக தமிழ் பெயர் எழுத வேண்டும். இல்லை என்ற நடவடிக்கை இருக்குல்ல. நீங்கள் போய் திருவண்ணாமலையில் போய் பாருங்கள். அந்த உண்ணாமலையாரை சுற்றி எங்கு பார்த்தாலும் வணிக வளாகங்களில் முழுமையாக மாற்று மொழி, அதுன்னு சொல்லப்போனால் தெலுங்கு மொழியில் எழுதப்பட்டிருக்கு பெருசாக. இது எங்களுக்கு கண்ட கோவம் வராதா? நாங்கள் போய் ஆந்திராவிலையோ கர்நாடகாவிலையோ கேரளாவிலையோ இல்லை வந்து ராஜஸ்தான்லேயோ குஜராத்திலேயோ உத்தரப்பிரதேசிலையோ போய் எங்களுடைய அதாவது தமிழ் பெரிய எழுத்தை அதை விடுவானாமே. என்னங்க நாங்கள் குடிக்கிறது தண்ணி கேட்குறோம், அதையே தரமாட்டேங்கிறான். அங்கே உள்ள தமிழர்களை அடிக்கிறான். இங்கே வந்து எல்லா வாழ்முறையும் எங்கள் மொழி வந்து பேச்சு மொழியாக இருக்கா? நாக்கில் எங்கள் மொழி இருந்தாங்க, நாட்டில் மொழி இருக்கும். பள்ளிக்கூடத்தில் போய் தமிழில் பேசுனா அவதாரம் போடுறான். இந்த அரசு பார்த்துக்கிட்டு இருக்கு. படிக்கிற பிள்ளை தமிழில் பேசினால் அவதாரம், மம்மின்னு கூப்பிடு, டேடின்னு கூப்பிடு, அங்கிள்னு கூப்பிடு. இந்த நாடு இது தமிழ்நாடு, தமிழர் பூமி, தமிழ் பேசுகிற மண்ணு. நாங்கள் சொல்ல இருக்கிற செப்பேடுகள் கல்வெட்டுகள் அதாவது நாம் 20,000 ஆண்டுகள் கல்வெட்டுகள், 30,000 ஆண்டு கல்வெட்டுகள் இந்த மண்ணிலே புதைந்து கிடக்கிறது. ஆனால் எங்கு பார்த்தாலும் வந்து தமிழ் பெயர் இல்லாமல் ஹிந்தியில் எழுதிருக்கு, மலையாளத்தில் எழுதிருக்கு, தெலுங்கில் எழுதிருக்கு. ஆனால் நாங்கள் போய் எங்கே எழுத முடியுமா? உடனே எங்களை அடித்து விரட்டுவான். அதுதான் நாங்கள் கேட்குறோம். எங்களுடைய நாட்டில் எங்களுடைய மொழி இல்லை, பேச்சு மொழி இல்லை, வழக்காட்டு மொழி இல்லை, பண்பாட்டு மொழி இல்லை. எல்லாமே இந்த 100 ஆண்டு காலத்தில் அடித்து ஒதுக்கிய அதாவது உடைத்தது திராவிடம். அதனால தான் நாங்கள் கோபம் கொண்டு கொப்படிச்சு பேசுகிறோம். இல்லை, சீமான் அவருடைய கோரிக்கைகள் வந்து இப்போ சமீப காலங்களாக வந்து செவி சாய்க்கப்படுது. இப்போ தமிழ் பெயர் பலகையாக இருக்கட்டும், அன்னை தமிழில் அர்ச்சனையாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே முதலமைச்சர் வந்து இன்னைக்கு தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு. இப்போ அதுதான் நான் சொல்கிறேன்னா, அதாவது நாங்கள் முடிசூடுகிற நாட்கள் நெருங்கி கொண்டிருக்கிறது. எங்களுக்கான தமிழ் தேசிய அரசை இந்த மண்ணிலே உருவாக்குகிற காலம் கனிந்து கொண்டிருக்கிறது. எல்லாம் நடைமுறைக்கு வந்துட்டு 2026 நாங்கள் வந்து எல்லாம் சொல்கிறோம். வந்து இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து இந்த பயத்தில், இந்த அச்சத்தில் சீமான் பெயரை சொல்வதற்கே நடுங்கிறான். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சீமான் பேர், அதாவது இந்த மண்ணுடைய உரிமைக்கு போராடுறது முழுமையாக சீமான் தான். சீமான் பேரை சொல்கிறானா பார்த்தீங்களா? இல்லை, பேரை கூட உச்சரிக்க மாட்டேன், பேரை உச்சரிக்க மாட்டேங்கிறான். சர்வே பண்ணுறான். அதாவது யாரோ சர்வே, இடையில ஒரு சர்வே பார்த்தேன். நீங்கள் பார்த்தீங்க? ஆமாம், பார்த்தேன். 29 வந்து ஸ்டாலின் ஐயாவுக்கு போடுறான். 27 கொடுத்து அவர் முன்னிலையில் இருக்கிறார். 27 கொடுக்குறான். அதுக்கப்புறம் தம்பியை 2வது கொடுக்குறான். தம்பி இன்னைக்கு தான் கட்சி ஆரம்பித்து, தம்பியை நான் குறை சொல்ல நினச்சிக்காதீங்க, தம்பி இன்னைக்கு கட்சி ஆரம்பித்து அதாவது ஒரு பொதுக்குழு நடத்தியிருக்கிறாரு. அந்த பொதுக்குழுவில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தம்பி பேசுகிற பேச்சை நீங்கள் பார்த்துருப்பீங்க. தம்பி உண்மையிலேயே வரலாற்று
சிந்தனை கொண்ட மனிதனாக பேசுகிறாரா இல்லை யாராவது எழுதி கொடுத்து பேசுகிறாரா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். மோடிஜி அப்படி இப்படிங்கிறாரு. நான் என்ன சொல்கிறேன், அதாவது இந்த நிலையில் நாட்டில் இந்தந்த உரிமைகள் பறிக்கப்பட்டு இருக்கிறது, நான் வந்தால் அதை மீட்டெடுப்பேன், அதற்காக போராடுவன் தம்பி இங்கே பேசியிருக்கிறாரா? அது மாத்திரமல்ல, ஒரு பொதுக்கூட்டத்தை போட்டு தம்பி 1 மணி நேரம் இந்த நாட்டில் எவ்வளவு ஆறுகள் இருக்கிறது, எவ்வளவு ஏரிகள் இருக்கிறது, எவ்வளவு மலைகள் இருக்கிறது, எவ்வளவு எங்கே வந்து நெல் விளைகிறது, எங்கே கரும்பு விளைகிறது, எங்கே வேர்க்கடலை விளைகிறது, எங்கே மக்கள் விவசாயிகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், எங்கே வந்து மிகப்பெரிய ஃபேக்டரிகள் இந்த மண்ணிலே உருவாக்கப்பட்டு தம்பி சொல்ல முடியுமா? தம்பிக்கு என்னன்னா, தம்பி வந்து நடிகர். அந்த ஒரு திரைக்கதையை அதில் வந்து கதையாசிரியர் இருப்பார், அதில் வந்து டைரக்டர், இசையமைப்பாளர், அப்புறம் வந்து எல்லாருமே இருந்து அந்த கதை உருவாக்கும். இது அப்படி இல்லை, ஒரு தலைவன் உருவாக்க வேண்டியது, அந்த தலைவன் சிந்திக்க வேண்டியது, அந்த தலைவன் நல்ல முறையில் சிந்தித்து இந்த மண்ணுடைய முழுமையான வரலாற்றை தெரிந்து கொண்டால்தான் அவன் தலைவனாக முடியும். இதெல்லாம் இவ்வளவு பிரச்சனை இருக்குது. சும்மா ஏறணுன்னே நான் வந்து 2026 நான் வந்து முதல்வருங்கிறாரு, எனக்கும் திமுகவுக்கும் தான் போட்டிங்கிறாரு. இதெல்லாம் எதை வச்சு சொல்கிறாரு? இந்த ஒரு அடிப்படை கட்டமைப்பு வேணாமா? வாயில் வந்து போகிற போக்கில் பேசிட்டு போகிறதா? அதில் கருத்து கணிப்பு பார்த்தீங்கன்னா 2வது விஜய், 3வது வந்து யாரை போட்டிருந்தாங்களே தம்பி, அதாவது எடப்பாடி, 3வது எடப்பாடி, 4வது அண்ணாமலை. பார்த்தீங்கன்னா 64 தான் போட்டிருக்கிறாங்க. நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா 64% போட்டிருக்கிறான். பாக்கி 36% யாருன்னு கேட்டிங்கன்னா அந்த 36% தான் எண்ணுயிர்நன் சீமான். அவர் தான் முதலமைச்சர். இதை விட்டுட்டு பாக்கிய போடுறான். நான் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது இப்படி போய்கிட்டு இருக்கு. நான் என்ன சொல்கிறேன்னா, நேர்மையான முறையில் இந்த மண்ணிலே நிலைநாட்டுங்க. இல்லை, அடுத்த கட்டமாக வந்து இப்போ சீமான் அவருடைய இந்த அறிக்கையின் வாயிலாக அடுத்த கட்டமாக வந்து அவருடைய போராட்டத்தை வந்து தமிழ் நூல்களை, தமிழ் சித்த மருத்துவ நூல்களை, தமிழுடைய நூல்கள் அளிக்கப்படுவதற்கான போராட்டத்தை முன்னெடுப்பார் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். தம்பி, வடலூர் வள்ளலார் கோயில் இருக்குல்ல, அங்கே வந்து இவங்க அந்த அந்த பூர்வீகத்தெல்லாம் அழிக்கணும்னு நினச்சாங்கல்ல, முடிஞ்சுதா? மண்ணில் தமிழனுடைய வரலாற்றை, மொழியை, பண்பாட்டை, கலாச்சாரத்தை எவன் நினைத்தாலும் அழிக்க முடியாது. ஏனென்றால் அண்ணன் சீமான் என்கிற உண்மையான ஒப்பற்ற ஒரு மக்களுக்கு போராடக்கூடிய தலைவன் வந்துட்டார். இனிமேல் அவங்களுக்கு தோல்விதான். அதாவது தமிழையோ தமிழ் மொழியோ எவன் அழிக்க வேண்டும் நினைக்கிறான் அவனுக்கு அழிவு, அவ்வளோதான், முடிஞ்சுது. இனிமேல் ஒன்றுமே பண்ண முடியாது. நாங்கள் வெற்றி பெற்றுக்கிட்டே வருவோம். 2026 முதலமைச்சர் ஒரே நாள் முடிஞ்சுது. தம்பி, நான் ஒன்று கேட்குறேன் தம்பி, தமிழ்நாட்டில் மிகுதியாக இருக்கிற கருவேல மரங்கள் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கு பார்த்தாலும் கருவேல மரங்கள். அது என்ன சொல்கிறான்னா, நிலத்தடியில் இருக்கிற நீரை, அதாவது கிட்டத்தட்ட ஒரு எண்ணிலடங்கா அடிகள் சென்று நீரை உறிஞ்சும், பாலைவனமாக்கும். அது வாழுதே வந்து காற்றினுடைய ஈரப்பதத்தில் கூட வாழும்னு சொல்கிறான். உங்களுக்கு அதாவது மண்ணினுடைய நீர்வளம் வந்து குன்றுவதற்கு, பாலைவனமாவதற்கு சீம கருவேலன் ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. நாங்கள் ஒழிங்கன்னு சொல்லிகிட்டு இருக்கிறோம். ஒன்றும் அது வந்து இன்ன வரையும் அது ஒழிச்சுதான் பாடல, ஒன்றுமே இல்லை. இந்த அரசாங்கம் இது கூட நான் சொல்லிட்டு போகிறேன். இந்த அரசாங்கம் நாளைக்கு ஒரு ஜீவோ, அவரவர்கள் நிலத்தில் இருக்கிற கருவேல மரங்களை, சீம கருவே, நம்ம கருவேல மரம் இல்லை, நாட்டு கருவே வேற இருக்குது, இது சீம கருவேல மரங்களை அவரவர்களை அகற்றிவிட வேண்டும். அகற்றவில்லை என்று சொன்னால் அரசு அகற்றிவிட்டு அதற்கான கூலியை நில உரிமையாளரிடம் இரட்டிப்பாக வசூலித்து கொள். நாளைக்கு ஒரு ஜீவோ விட்டா தமிழ்நாட்டில் ஒரு கருவேல மரம் இருக்காது, சீம கருவேல மரம். எல்லாரும் அவன் கோமணத்தை மறுநாள் கட்டிட்டு வெட்ட ஆரம்பிச்சிருவான். இந்த அரசு செய்தா? ஏங்க இங்கேருந்து போயிட்டு ஏரியை வெட்டுங்க, குளமை வெட்டுங்க, 38,000 ஏரி இருக்குது, வெட்டுங்க. கிட்டத்தட்ட வந்து மிகப்பெரிய ஏரிகள்லாம் தூர்ந்து போயிருக்கிறது. வருஷத்திற்கு வந்து 4000 டிஎம்சி மழை பெய்கிறது. 1500 டிஎம்சியை மக்கள் பயன்படுத்துவதாக சொல்கிறார்கள். 2500 டிஎம்சி தண்ணீர் வந்து வீணா கடல் கலக்கிறது அப்படின்னு சொன்னால், இங்கே இருக்கிற ஐயா நீர்வளத்துறை அமைச்சர், கனிம வளத்துறை அமைச்சராக இருக்கிற ஐயா துரைமுருகன் அவர்கள் உடனே வந்து ஒரு ஆர்டர் போடுறாரு. ஜேசிபியை கொண்டு போய் அந்த ஏரியில் விட்டு ஒரு 20 அடி ஆழத்துக்கு உள்ளே வெட்டுறது, செங்குத்தில்.
வெட்டி இருக்கிற மண்ணை கொண்டு போய் எவனையாவது திமுக காரனை கொண்டு போய் கொடுத்துடுறது. தம்பி, நாங்கள் ஏரியை தூர்வா சொல்வது அங்கே இருக்கிற ஏரியை தூர்வாரி அந்த கரையை செப்பனிட்டு பெய்கிற மழையை சேமிக்க நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் இதை சொன்னோன்னே உடனே மறுநாள் 100 ஜேசிபி அங்கே போய் 100 அடி, அதாவது 20 அடி செங்குத்தில் வெட்டுறது. வெட்டி இருக்கிற மண்ணெல்லாம் கடத்தி கொண்டு போய் எவனாவது முன்னாள் அமைச்சர் எம்எல்ஏ கூட்டில் கொண்டு போய் திமுக கொட்டுறது. ஏரி வெட்டுவது, குளம் வெட்டுவதற்கு எதற்கென்றால் மனிதன் வாழ்வதற்கு மாத்திரமல்ல. மனிதன் இந்த நிலத்திலே அதாவது ஒரு பகுதி, அவ்வளவுதான். இந்த மண்ணிலே இந்த இயற்கை உருவாக்கப்பட்ட நிறைய உயிரினங்கள் இருக்கிறது. அதாவது நரி இருக்குது, நாய் இருக்குது, பூனை இருக்குது, புலி இருக்குது, எல்லாமே இருக்குது. இதெல்லாம் நேராக தாகத்தை தீர்க்கணும்னா அந்த ஏரிக்கு இல்லை குளத்துக்கு தான் போகும். இந்த குளத்தை வெட்டுகிற போது ஆமை ஓட்டை போல் வெட்டணும். ஆமை ஓடு இருக்குல்ல, திருப்பி போட்ட ஆமை ஓடு இப்படி இருக்கணும். அப்போ தான் இறங்கி கால் இறங்கி தண்ணி குடிச்சிட்டு நீர் குடிச்சிட்டு போகும். இதை விட்டுட்டு செங்குத்தில் வெட்டினா, பாழுங்கன்னு போய் வெட்டினாக்க இருக்கிற எல்லாத்தையும் அதில் சாவுது. என்ன இந்த மண்ணிலே நீங்கள் மக்களுக்காக, மக்களுடைய வாழ்வாதாரத்திற்காக என்ன திட்டங்களை திட்டி அந்த திட்டங்கள் செயல்படுத்திருக்கிறீங்க? நீங்கள் செம்மையாக செய்கிற திட்டம் டாஸ்மார்க். எங்கு பார்த்தாலும் திறந்து என் மக்களை குடிக்க வைத்து, டாஸ்மார்க் மாத்திரமில்லை, கஞ்சா, ஆபின், கொக்கரைன், என்னென்ன இந்த கூலிங்கரான், என்னென்ன பேரே தெரியல எனக்கு தம்பி. அந்த பேரெலாம் கொண்டு இருக்கிற படிக்கிற இளைஞர்களை, படிக்கிற இந்த மண்ணை நாளையை பண்படுத்த போகிற சமூகத்தை சீரழித்ததை தவிர திராவிடம் செய்தது என்னன்னு நான் கேள்வி கேட்குறேன். ஒன்றுமே இல்லை, ஜீரோ. அதனால தான் வெறும் வயிற்றோட 13 ஆண்டு காலமாக நாங்கள் போராடுகிறோம். எங்களை பார்த்தா அவனுங்களுக்கு என்னமோ எங்களை நெருப்பை பார்த்தா, எரிமலையை பார்த்தா கூட பயப்பட மாட்டான். என் அண்ணன் சீமானை பார்த்தா அந்த பயம் பயப்படுறான். நாங்கள் இந்த மண்ணை பண்படுத்த வந்தவர்கள், இந்த மண்ணை சீரமைக்க வந்தவர்கள். நாங்கள் தான் சொல்கிறோம்ல, நாங்கள் பழைய கட்டிடத்தில் சுண்ணாம்படித்து அதில் குளுத்துறம் போகிறவங்க கிடையாது. நாங்கள் அந்த கட்டிடத்தை இடித்து விட்டு புது கட்டிடம் கட்டி அங்கே குளுத்து நடத்துகிறவங்க சொல்கிறோம். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஊழல், லஞ்சம், கொள்ளை, அடக்குமுறை, ஒடுக்குமுறை, சாதி இழிவு, பெண்ணடிமை, மதுமத போதையில்லாத ஒரு தமிழ் தேசிய குடியரசை நாங்கள் நிச்சயமாக உருவாக்கணும்னு சொல்கிறோம். எல்லோருக்கும் கல்வி, கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், அதற்கேற்ற வாழ்வை நாங்கள் தருவோம்னு சொல்கிறோம். இதெல்லாம் எங்களுடைய நீண்ட கால கனவு, என் மக்களுக்கு கொடுக்கணும்னு சொல்கிறோம். நீங்கள் இதை கொடுக்குறீங்களா? தண்ணி 1 லிட்டர் 20 ரூபா விற்கிது. இந்த மண்ணினுடைய தண்ணியை பிடுங்கி, நிலத்தடியில் பிடுங்கி 1.25 ரூபா இருக்கிற தண்ணியை பிஸ்லரின்னு ஒரு கம்பெனிக்காரனுக்கு கொடுத்து, அதாவது ப்ரைவேட் கம்பெனிக்காரனுக்கு கொடுத்து, அந்த தண்ணி எங்கள் தண்ணி எங்களுக்கு 1 லிட்டர் 20 ரூபா விற்கிறான். இதை விட கேடு கட்ட ஆட்சி எங்கேயாவது உலகத்தில் பார்த்தீங்களா? இதெல்லாம் நான் கேட்டால் சீமான் தம்பிகளும் என்னென்னமோ பேசுகிறாங்கிறான். நீங்கள் முறையாக செஞ்சிட்டிங்கன்னா, நீங்கள் ஒன்று சொல்கிறேன். இப்போ அதாவது மதிய உணவே ஒழுங்காக இருக்கிறது, காலை உணவு வேறு ஒன்று ஆரம்பித்தாங்க பார்த்தீங்களா? இப்போ நடைமுறையில் இருக்கா? அந்த ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது 108 ஆம்புலன்ஸ் எங்கே பார்த்தாலும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ பார்க்குறீங்களா? எங்கேயாவது இருக்கிற எங்கே பார்த்தாலும் அந்த அதாவது அம்மா உணவகம் இருந்தது, ஏழையெல்லாம் போய் 2 இட்லி தின்னான். இப்போ இயங்குதா? நீங்கள் மக்களை சரிப்படுத்துவதற்கு, மக்களை முன்னேற்றுவதற்கு, மக்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்குவதற்கு நீங்கள் வரல. உங்களை உயர்த்துவதற்கு, உங்களை மேன்மைப்படுத்துவதற்கு, உங்கள் குடும்பத்தை இந்த உலகத்தில் ராஜாவுடைய குடும்பமாக ஆக்கிக் கொள்வதற்கு நீங்கள் வந்தவங்க. நீங்கள் ஒன்றுமே கிடையாது தம்பி. நான் சொல்கிறேன், இந்த நாட்டிலே மக்களுக்கான பிரச்சனைகள் 100% மலிந்து விட்டது. சட்டம் ஒழுங்கா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். சந்தி சிரிக்கு சட்டம் ஒழுங்கு. இதில் என்னென்னா, நாங்கள் ஆட்சி வரும்போது தான் இந்த நாடு சீரமைக்கப்படும், சிறப்பாக வழிநடத்தும், எங்களுடைய எல்லா உரிமைகளையும் மீட்டெடுக்கும். நிச்சயமாக எங்களோடு இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டு மிக மிக்க நன்றி. ரொம்ப நன்றி தம்பி.